அடுத்த அனுபவம் வந்து ரொம்ப ஒரு உணவுக்கும் உணர்வுக்கும் ரொம்ப அழகான அனுபவங்க. ஆஹா. கீரை தெரியுமா சார்? கீரை. ஆமா, நல்லா தெரியுமே. நல்லா தெரியுமா? ஆமா. உங்க மனைவி நல்லா சமைப்பாங்களா? மனைவியே சமைப்பா. எனக்கு அதுல ஒரு பெரிய அனுபவமே இருக்கு. அது கண்டிப்பா நீங்க சொல்ல போறீங்க. இதை சொன்னப்புறம் நீங்க சொல்ல போறீங்க. பொதுவா உங்க மனைவி எப்படிங்க சமைப்பாங்க? நல்லா சமைப்பாங்க. சரி, நல்லா இருந்தா என்ன சொல்வீங்க? நல்லா இருந்தா அதாவதுங்க, நான் என்னுடைய நண்பர்களுக்கு என் மனைவி சமைச்சதை கொண்டு போய் கொடுத்தேன். சரி. ஒண்ணா உட்காந்து பகிர்ந்து சாப்பிட்டோம். சரி. அப்ப சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. உடனே நண்பர் கேட்டார், சரி எப்படி சார் இதுல இவ்வளவு நல்லா இருக்க, என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் இதுல என்னென்ன போட்டிருக்காங்கன்னாரு. சார், இந்த மாதிரி தான் நான் என் மனைவி கிட்ட கேட்டேன். சரி. ரொம்ப நல்லா இருக்கு, என்னம்மா இதுல போட்டிருக்கேன்னு கேட்டேன். சரி. இதுக்கு ஒரு வினோதமான, அதாவது இதுல இல்லாத ஒரு விளக்கம் எல்லாம் வந்தது. என்ன? நான் கேட்டது என்ன இன்கிரீடியன்ஸ் இதுல என்ன இருக்குன்னு கேட்டேன். என்னென்னலாம் போட்டு சமைச்சேன். அது என் மனைவி சொன்னது, அன்பு, பாசம், பரிவு, நேசம் இவ்வளவு சேர்த்து சமைச்சதுதான் அதுன்னா. அதுல இதை நான் என் நண்பர்கிட்ட சொன்னப்போ நண்பர் சிரிச்சார். ஆமா, ஏன்னா இது எந்த கடையிலையும் கிடைக்காது. விலையில்லா பொருளாச்சே, விலை மதிக்க தகுந்த பொருளாச்சே இல்லையா? இந்த கீரையில என்ன சார் பெரியவாளோட தரிசன அனுபவம்? சூப்பர் இன்சிடென்ட் இது. நீங்க வந்திருக்கவா எல்லாரும் ரொம்ப பாக்கியசாலி. படிச்ச நானும் பாக்கியசாலி, சொல்ல வச்ச கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாக்கியசாலி, ராமசாமி அண்ணாவும் பாக்கியசாலி. அதாவது பெரியவா வந்து எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சரிசமமா பழகக்கூடியவர். ஒரு வாட்டி பாரத பிரதமர் அவர்கள் இந்திரா காந்தி வந்து தரிசனம் அப்படின்னு வந்தப்போ பெரியவா மௌன விரதம். அவர் பேசக்கூடாது அப்படின்னு அவருக்கே அவர் கட்டுப்பாடு போட்டுக்கிட்டாரு. சரி. ஆனா வந்திருக்கிறது பிரதம மந்திரி, பேசலன்னா என்ன சொல்லுவாங்களோ எதுவும் அவர் நினைக்கல. அதெல்லாம் எதுவுமே நினைக்கல. அதெல்லாம் நினைச்சா சன்னியாசியான்னு பின்னாடி சொல்றாரு. அதெல்லாம் நினைக்கல. அந்த அம்மாவை பார்த்த உடனே ஆசீர்வாதம் பண்ணி பேசணும்னு தோணிச்சான். நல்லா இருக்குல்ல விஷயம், நல்லா இருக்கு பாருங்க. அதனால அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்கு. கூட சகாக்கள் வந்திருப்பாங்கல்ல. ஆமா. இப்ப நமக்கே ஒரு 7 பேர் இருக்கோம் இல்லையா? ஆமா. அவளுக்கு கண்டிப்பா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அவ அந்த மாட்டை மட்டும் பேசிட்டு மற்ற பாட்டெல்லாம் மௌன விரதம்னு சொல்றது பிடிக்காத பெரியவருக்குன்னு அற்புதமாக பதிவு செய்கிறார். எல்லார்த்தையும் பேசினார். அன்னைக்கு மௌன விரதத்தை தளர்த்தி கொண்டார். அத்தனை கூட்டத்துக்காக உங்களுக்கு தெரியாது வந்துட்டாங்க, எல்லாரிடமும் பேசுறார். அப்படித்தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப ஒரு சிஷ்யருக்காக அவர் எப்படிலாம் சொல்லியிருக்காரு பாருங்க. அருமையான அனுபவம். மடத்தில் பெரியவருடைய உணவு பற்றிய அனுபவம். அவர் என்ன சாப்பிடுவார் தெரியும்? 108 பொரி. ஆமா, அவர்கிட்ட இருக்கிறது பொரி, இல்லாதது அரி, இல்லாதது ஒரி. நம்ம கிட்ட அதெல்லாம் இருக்கும். ஆமா. ஆனா அவர்கிட்ட அரி உண்டு, ஹரிநாமம் உண்டு. அப்புறம் என்ன தெரியுமா, அவருடைய உணவு பட்டியல பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் போன உடனே ஹோட்டல்ல போன உடனே பெரிய பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி ஒரு புக்கு கொண்டு வந்துருவாங்க. ஆமா. அதை படிக்கிறதே போருங்க, எனக்கு அதை பிடிக்காது. அதை படிச்சு பிடிச்சதை சொல்லணுமா? படிச்சதில் பிடிச்சதுன்னு வாட்ஸ்அப்ல வராது, பரவாயில்ல. படிக்கிறதே சார் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுது. இப்படி பார்த்து கடைசியா புக்கு கொடுக்குறான். பார்த்துட்டு கடைசியா 2 இட்லி 1 தோசை சொல்ல போறோம். கொஞ்சம் மிஞ்சி போனா வடை போண்டா சொல்லுவோம். என்னத்த வினோதமா சொல்லிட போறோம் சொல்லுங்க. அவன் தான் என்ன வினோதமா கொடுத்துட போறான்னு சொல்லுங்க. அப்புறம் வினோதமா சாப்பிட்டா மறுநாள் தெரியும் அதோட கஷ்டம். வயிற்று வலிக்கும், கால் வலிக்கும், எல்லாரும் பண்ணும். சோ நான் என்ன சொன்னேன்னா, அவர் சொல்ற அழகு பாருங்க. அருமையான அனுபவம். மடத்தில் பெரியவாளுடைய உணவு மிக எளிமையானது. இப்ப நான் சேர்த்தேன். ஆக மெனு தர்மம் அல்ல, அதுக்குள்ள இருப்பது மனு தர்மம். என்னன்னா, ஒரு உணவு கிடைச்சதுன்னா அதை வாழ்த்தணுமா, அதுக்கு மகிழ்ச்சி அடையணுமா, அது என்னைக்கும் நிரந்தரமா கிடைக்கணும்னு அதை போற்றி பாராட்டணுமா அப்படின்னு சொல்லுது மனுஸ்மிருதி. என்ன ஒரு அழகான உணவுங்கிறது சாதாரணமா சாப்பிட்டுட்டு வெளியில போறது அல்ல. சுவாமிக்கு என்ன பிடிக்குமா? இளவயதில் கீரை பருப்பு ரொம்ப பிடிக்குமா இளவயதில். சரி. செஞ்சு கொடுத்தது மதிமகாலட்சுமியா இருப்பாங்க. 13 வயசு வரைக்கும் இருந்திருக்காரு இல்லையா? அப்புறம் வயதான பின் வாழைக்காய் மாவு, மோர் பிரதானமா சாப்பிடுவாரா. வாழை சார்ந்த பொருள்கள், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய் சன்னியாசிகளுக்கு ஏற்ற உணவு. இது ஏன் தெரியுமா? ஒரு கருத்தை பதிய வைக்கிறேன். ஏனென்றால் இவற்றில் தான் திரும்ப முளைத்து வரும் விதைகள் கிடையாது. சன்னியாசிகள் எல்லாத்தையும் அறுத்து இருந்தவர்கள். ஒரு முறை அங்க ஒரு அருமையான சிஷ்யர் இருக்கார். சரி. அவர் என்ன பண்ணிட்டார்? கீரை ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டார்.
ஒரு நாள் நல்லா பண்றது இல்ல, சரி, அந்த நாள் ரொம்ப நல்லா பிரமாதமா பண்ணிட்டார். ஓஹோ. உடனே பெரியவா என்ன பண்ணிருக்கா, இதை படிக்கும் போது எனக்கு அப்படியே மனசு ஆனந்தமா இருந்தது. ஆ, தன்னை மறந்து ஆ, டேய் ரொம்ப நல்லா பண்ணிருக்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ, அந்த சிஷ்யனுக்கு அப்படியே உச்சி குளிர்ந்து போய் பாரதியாரோட பாட்டு மாதிரி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குது அப்படின்னால ஆஹா, அந்த மாதிரி மேனி எல்லாம் சிலிர்த்து போய் பெரியவா நல்லா பேசுறா, பெரியவா நல்லா பேசுறா, பெரியவா பெரிய அப்படின்னு எல்லாத்தையும் பரப்பி ஆ, நம்ம ஒரு சின்ன செய்தியவே இவ்வளவு சொல்றோமே, அவனுக்கு அவருக்குள்ள உணவு போயிருக்கிறத சமைச்ச கைனா எவ்வளவு பாக்கியசாலி. ஆஹா, அதை யோசிச்சு பாருங்க. ஆ, அவன் ரொம்ப சந்தோஷமா சொல்லியிருக்கான். ஆஹா, என்ன பண்ணா, ம், மறுநாளும் அதே கீரை. எதுக்கு? எதுக்கு? பாராட்டு. பாராட்டு. பெரியவா சொல்லுவார். அதே பாரு, அதே கீரை. ஆ, அடுத்த நாள் அதோட பெரிய விஷயம் என்னன்னா, அங்க வந்து சாப்பிடுவா இல்லையா, ஆமா, அவளுக்கெல்லாம் அதே கீரை. ஓ, எல்லாருக்கும் கீரை 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 கீரை, ஆல்வேஸ் கீரைக்குள்ள ஒரு கீரை. ஆ, அருமையான விஷயம். ஆ, எல்லாருக்கும் சொல்லி 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 மடத்துக்கு பூரா இந்த கீரை ஒரு டாபிக் ஆயிடுச்சு சார். ஓ, இந்த கீரை பெரியவா சாப்பிட்டாலுமே நம்ம ஊர்ல தான் என் வாயில வந்து அவள் ரொம்ப சந்தோஷமா கிடைக்குமே. ஆ, பெரியவா சாப்பிட்ற தம்பி, பெரியவா சாப்பிட்ற கீரை அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஒரு சீசன். ஆ, ரொம்ப முத்தி போன சீசன் என்ன தெரியுமா? என்ன? சங்கராச்சாரியாருக்கு பிடிச்ச கீரை. போய் கடையில போய் கீரை பேரை சொன்னா கிடைக்காது, ஓ, சங்கராச்சாரியாருக்கு பிடிச்ச கீரைன்னா கிடைச்சிரும். அடடடா, இது பெரியவா காதுக்கு வந்துடுச்சு. என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிண்டு ஆ, கீரையின் பெயரே சங்கராச்சாரியாருக்கு பிடித்தமான கீரை என்று பேசப்பட்டது. ஓ, பரமாச்சாரியா காதில் விழுந்தது. ஆ, எடுத்தாரே ஒரு முடிவு. என்ன முடிவு? 15 நாள் உபவாசம். ஓ, எதுவும் சாப்பிடல, ஆ, தண்ணி சாப்பிடல, சாப்பாடு சாப்பிடல, பொரி சாப்பிடல, கீரை கிட்டையே போல, ஆ, எதுவுமே சாப்பிடல. ஆ, ஆனா எல்லாருக்கும் கவலை. ம், பொதுவா அவர் வந்து மௌன விரதமோ உபவாசமோ இருந்தா தெரிவிப்பார் போல் இருக்கு. ஆமா, இப்படி தெரிவிக்காம இருக்காரு. எல்லாருக்கும் கவலை. ம், சமைச்சு போட்ட சிஷ்யரிடம் எல்லாருக்கும் ஸ்பெஷலா கோபம். என்னன்னா, டேய் ஒன்னால தான்டா இப்படி பெரியவா உபவாசம் இருக்காரு, நீ கீரையை சமைச்சு போட்டு அதுக்கு பாராட்டுக்காக டெய்லி சமைச்சு போட்டு சங்கராச்சாரியாருக்கு பிடிச்ச கீரைன்னு வந்தது அவருக்கு தாங்காம தான் இப்படி இருக்கார் அப்படின்னு எல்லாரும் அவனை திட்டினாங்க. ஓஹோ, நியாயம் இருக்குல்ல, அப்படி திட்டுவாங்க சில பேர், நீ தான்ப்பா காரணம்னு. ஒண்ணுமே இல்லாம இப்படி கை காமிச்சிட்டு இருப்பாங்க, காரணத்தை தேடிட்டே இருப்பாங்களே. கரெக்டா சொன்னீங்க டீச்சர்ல. ஆமா, அது அப்போ வந்து ம், 15 நாள் உபவாசம் கலைக்கிறார். ஓ, பெரியவா அருள்வாக்கு ம், கீரையை பற்றி ஒரு நல்ல கீரை கொடுக்கிறார். ஆஹா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது விஷயம் என்னன்னா, ஆ, ரொம்ப சுவையா சாப்பிட்றவங்களுக்கு இந்த சம்பவம் ஆ, கீரையை விட அமிர்தமா இருக்கும். ஓ, நான் முற்றும் துறந்த துறவி, ஆ, ஆதிசங்கர பாதையில் சென்று மடாதிபதி ஆகியுள்ளேன். ஓ, அப்படிப்பட்ட நான் ம், கீரை பிடித்து போய் ம், அது சங்கராச்சாரியாருக்கு பிடித்த கீரை என்று பெயர் வரும் அளவுக்கு நடந்து விட்டேனே. ஓ, இந்த நிலை என் குருநாதர் பெயருக்கு களங்கம் வந்து விடுமோ ம், என நினைத்தே, ஓ, அதன் முடிவுதான் அது. ஆ, ருசித்து சாப்பிட்ட என் தவறுக்கு நானே பொறுப்பாளி. ஓ, அதனால் அந்த உபவாசம் எனும் தண்டனையை நானே எனக்கு கொடுத்து கொண்டேன். ம், எதன் மேலும் பற்றின்றி வாழ கடமைப்பட்டவனே சந்நியாசி. ஓ, கடமைப்பட்டவனே சந்நியாசியின் பொறுப்பில் இருக்க வேண்டும். ஓஹோ, எதன் மேலும் பற்றின்றி வாழ வேண்டும் என்ற நிபந்தனை ம், இந்த அல்ப கீரைக்கும் பொருந்தும். ஓ, அல்ப கீரைக்கும் பொருந்தும். ஆ, ஆனால் ஆ, ருசியாக சமைத்த என் சிஷ்யன் பால் எந்த தவறும் இல்லை. ஐயோ, அவன் நான் நன்றாக சாப்பிட வேண்டுமே என்ற அன்பில் தான் அப்படி அருமையாக செய்தான். ஆஹா, அவன் தன் கடமையை சரியாக செய்தவன். ம், தன் குருவின் திருப்தியை அவன் பார்த்தான். தயவு செய்து இனிமேல் அவனை யாரும் குறை சொல்லாதீர்கள். ஆஹா, ருசித்து உண்டது என் குற்றம். ம், ஒரு கீரைக்கு இப்படி அடிமையானால் ம், நான் என்ன சந்நியாசி ஓ, என்று முடிக்கிறார் மகா பெரியவர். வலே வலே வலே, ஆஹா. இதுல இருந்து என்ன சார் தெரியுது? இதுல இருந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. எனக்கு ஒண்ணு தெரியுது. நல்லா ஒருவேளை நான் சமைக்கலன்னா என்ன திட்டப்படாதுன்னு தெரியுது. திருமகன் சார்ட்ட ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மேட்டர். நல்லா இருந்தா கொஞ்சம் லேட்டா சொல்வார், அதுவும் கொஞ்சம் திட்டுற மாதிரியே இருக்கும். என்னடி பண்ண அப்படின்னு இருக்கும் டெலிவரி.
நல்லா இல்லைன்னா உடனே சொல்லிடுவார். அது இனிமே ருசியில் ஒன்றுமில்லை என்பதை பெரியவா சொல்லிய பின்பு கீரையில் இருக்கும் கீதையை நான் புரிந்து கொண்டேன். உங்களுக்கு எப்படிங்க அனுபவம்? இன்னைக்கு தாங்க பெரியவாவோட இந்த கீரை அனுபவத்தை இன்னைக்கு தான் நான் கேட்டேன். சரி, இது நாள் வரை நான் கேட்டதே கிடையாது. சரி, எனக்கு எவ்வளோ நிகழ்ச்சி கால்நடை காந்தி நிகழ்ச்சி எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன். சரி, ஆனா இந்த இன்சிடென்ட் இப்பதான் நான் முதல் முறையா கேட்கறேன். இதை கேட்கும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான அனுபவம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்ன? அதாவது டெல்லியில எங்க அத்தை இருக்காங்க. சரி, டெல்லியில அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருந்தப்ப அங்க என்னன்னா டெல்லியில பொதுவாக ரொம்ப கீரை கிடைக்காது. ஆனா இங்க இருக்கவங்க கீரை விரும்பி சாப்பிடுவோன்றதுனால இதே மாதிரி எனக்கு அன்னைக்கு முழு நாள் 3 வேளையும் கீரை சமைச்சு போட்டாங்க. கீரை சரி பரவாயில்ல, டெல்லியில கிடைக்காத விஷயம் பரவாயில்லன்னா அடுத்த நாளும் கஷ்டப்பட்டு வாங்கிட்டாங்க. ஏன்னா அங்க கிடைக்காத பொருளை என்ன கவனிக்கணும்னா அடுத்த நாள் வாங்கிட்டாங்க. அடுத்த நாள் 3 வேளை கீரை. எனக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா இது 6 வேளை ஒருத்தன் கீரை சாப்பிட முடியுமா? ரத்தமே பச்சாயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கீரை உள்ள இறங்குச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அடுத்த காலையில முடிவு பண்ணேன், இன்னைக்கு நீங்க லஞ்ச் பண்ணாதீங்க. சரி, என் நண்பர் கூப்பிட்டுருக்காரு, ஏன்னா ஏதாவது ஒரு ஹோட்டல் போகணும்னு முடிவு வந்துட்டேன். கீரையில இருந்து தப்பிக்கணுமே. அதாவது 3 வேளையும் கீரை. ஆமா, கீரை இட்லி, கீரை தோசை பிரேக்ஃபாஸ்ட், கீரை சாதம் லஞ்சுக்கு. ஆமா, கீரை நூடுல்ஸ் டின்னருக்கு. ஏன்னா உங்களுக்கு டெல்லியில எல்லாம் நூடுல்ஸ் தான் கிடைக்கும். ஆமா ஆமா, டெல்லியில போய் அந்த மாதிரி கீரையை அப்படி ஒரு நிலைமையை நான் பார்த்ததே கிடையாது. சரி, மூணாவது நாள் முடிவு பண்ணிட்டேன் ஹோட்டல் போனேன். எனக்கு ஒரு சந்தேகம், உங்க அத்தை இப்படி போட்டாங்களே, உங்க மாமனார் பேர் என்ன? மாமனார் பேரு இப்ப அவசியம் கேட்டே. எனக்கு தெரிஞ்சு நக்கீரரா? ஓ, ஒரே கீரையா இருக்க வீட்டுல. ஓ, அது சரி. இப்ப விஷயத்தை கேளுங்க. 3வது நாள் நான் இந்த கீரையில இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி ஹோட்டல் போறேன். சரி, அன்னைக்கு பார்த்தா நம்ம அந்த ஏரியால ஒரு நல்ல சவுத் இந்தியன் ஹோட்டல் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். எந்த பஸ் அங்க போவோம், எந்த மெட்ரோ போவோம்னு எனக்கு தெரியாது. சரி, 3 கிலோமீட்டர் மேப்பிங் போட்டு நடக்கிறீங்க. 3 கிலோமீட்டர் நடந்து அங்க போய் ஒரு சவுத் இந்தியன் ஹோட்டல பிடிச்சிட்டேன். சரி, என் சோதனை என்ன தெரியுங்களா? பெருசா போர்டு போட்டிருந்தான், கீரை ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு போர்டு இருந்தது. கீரை உங்களை சுத்தி வருது. அப்பதான் நான் நினைச்சேன், என்ன அதாவது இன்னைக்கு பெரியவா சொல்லும் போது இந்த விஷயம் அன்னைக்கே நான் ஒண்ணு நினைச்சது, கிடைச்சது திருப்தியா சாப்பிட்டுக்கணும். நாம எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டு அடுத்ததை தேடி போனோம்னா இப்படிதான் பின்னாடி வரும். எதையும் மதிச்சு நம்ம இருக்கிறத மதிச்சு சாப்பிட்டுக்கணும்ன்ற ஒரு உணர்வு எனக்கு அன்னைக்கு ஏற்பட்டது. இது பெரியவா வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு வந்திருக்குன்ற ஒரு நிலை வரும்போது அடடே பரவாயில்ல, ஒரு மகனுக்கு நடந்தது ஒரு சாதாரண மகனுக்கு நடந்திருக்கு போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இசை சம்பந்தமா ஒண்ணு யோசிக்கும் போது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்ச ராகம் என்ன தெரியுமா? என்ன? கீரவாணி. கீரவாணி ரொம்ப முக்கியம். அதுவும் நவராத்திரி நேரத்துல தேவி நெய்ய துணைன்னு தெரியாத குழந்தையும் பாடுமே, அருமையான விஷயமாச்சே. நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமாங்க? இந்த அனுபவத்தில் நாம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஜெய ஜெயசங்கர கோஷம் வரப்போது என்ன பெற்றுக்கொண்டோம்னா, மகாத்மா காந்தி நம்மளுடைய தேசத்தந்தை இல்லையா? அப்பா சொன்னதை கேட்கணும் இல்லையா? என்ன தெரியுமா சொல்றாரு? சுவை என்பது நாக்கில் இல்லைன்றார். அப்ப எங்க இருக்கு? அதுக்கு இல்லைங்க, எங்க இருக்கு? மனசுல இருக்கு. நல்லா இல்லாத சக்கரை போடாத டீயும் நல்லா இருக்கும் பழகினால், மனசு நல்லா. ஆமா, இவ்வளவு நாள் பழகி சுவையை தள்ளி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், தானா ஒரு சுவை கிடைக்கும். அதுதான் அன்பின் சுவை. அதத்தான் பாரதி எழுதினார். துன்ப நினைவுகளும் சோர்வும் பயமும் எல்லாம் அன்பில் அழியும்படி கிளியே அன்புக்கு அழிவில்லை காடுகிறார். அறுசுவை விட்டுருங்க, 7வது சுவை தான் சார் அன்பு சுவை. அன்பு சுவையோட மனைவி பரிமாறது பழையதா இருந்தாலும் நல்லா இருக்கும். அன்னைய காலத்துல பழையதை நம்ம சாப்பிட்டோம், இப்ப தொட மாட்டேங்கிறோம். அமெரிக்காக்காரன் அதுல சத்து இருக்குன்னு போட்டு யூடியூப்ல போடுறான், அப்புறம் அதை நம்புறோம். இதெல்லாம் ஏன்னா அவர் சொன்னதை நம்ப கூடாது நான் சொல்லல, யாராவது எடுத்து சொன்னாதான் தெரியும்ன்ற நிலைமை நமக்கு இருக்க கூடாது. எதுக்குள்ள எது சத்து இருக்கு, சுவையை தள்ளி வைப்போம், அதற்குள் இருக்கிற சுதர்மத்தை ரசிப்போம், பொறுப்பை ரசிப்போம், அன்பை ரசிப்போம். இந்த கீரையில இருந்து நான் அடுத்த அனுபவம் போறதுக்கு முன்னாடி காதுக்கு ஒரு நல்ல அருமையான கீதம் வேணும் இல்லையா? கீரை தந்த கீதை போல கீதம். ஜெய ஜெய சங்கர கோஷம் அனைவரும் பாடுங்கள். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர